ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற டெய்லி யூஸ் சென்டென்ஸ்க்கு தான் நம்ம இங்கிலீஷ் மீனிங் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வகையில இன்னைக்கு ஒரு 5 சென்டென்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அமைதியாக பேசுங்கள். நம்ம சொல்லுவோம்ல, யார்த்தையாவது பேசும்போது கொஞ்சம் அமைதியா பேசுங்க, ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க, அமைதியா பேசுங்க அப்படி சொல்லுவோம்ல. அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, பேசுங்கள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக். பேசுங்கள், ஸ்பீக். அமைதியாக அப்படின்றதுக்கு குவைட்லி. குவைட்லி. ஸ்பீக் குவைட்லி. அமைதியாக பேசுங்கள். ஸ்பீக் குவைட்லி. இதன் விலை ரூபாய் 5. இந்த பேனா எவ்வளவுப்பா வாங்கினேன்? அதுவா, இதோட விலை வந்து 5 ரூபா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பென்சில் என்ன வாங்கினேன், இந்த நோட் புக் என்ன விலை வாங்கினேன் அப்படி சொல்லுவோம்ல. நம்ம ஏதாவது யார்கிட்டயாவது பார்த்தோம்னா இது என்ன ரேட்ல வாங்கினீங்க, இல்ல இந்த ட்ரெஸ் என்ன ரேட்ல வாங்கினீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்போம். சோ இதோட விலை 5 ரூபா அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி எதுக்கு நம்ம விலை சொல்றதா இருந்தாலும் அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இதன் அப்படின்னா இது அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம், இட். விலை அப்படின்றதுக்கு காஸ்ட். It cost rupees 5. இந்த இடத்துல 5 rupeesக்கு பதிலா நீங்க 1000 rupees, 2000 rupees இப்ப ட்ரெஸ் எடுக்கிறீங்க. இந்த ட்ரெஸ்ஸோட விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. It cost rupees 1000. It cost rupees 2000. அது மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது, நான் ஒப்புக்கொள்ளவில்லை. இப்ப நான் இந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படி சொல்லுவோம்ல. இந்த விஷயம் எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, I don't agree. I don't agree. இந்த விஷயம் எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால ஒத்துக்க மாட்டேன். நான் அப்படின்றதுக்கு I. ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றோம்ல, அதனால ஒப்புக்கொண்டேன் அப்படின்னா I agree. ஒப்புக்கொள்ளவில்லைன்னா I don't agree. இப்ப நான் நடக்கிறேன் அப்படின்னா நான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னா I walk. இதே வந்து நான் நடக்கவில்லை அப்படின்னா I don't walk அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா I speak அப்படின்னா, அதே நான் பேசிக்கிட்டே இல்ல அப்படின்னு சொல்லும்போது I don't speak அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இப்ப நான் இந்த இடத்துல வந்து நான் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்றதுக்கு I don't agree. இதே ஒப்புக்கொண்டேன், அதாவது இந்த விஷயத்த நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா I agree. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நான் நிறைய செலவு செய்யறேன். ஆமாப்பா, நான் இந்த மாசம் ரொம்ப செலவு பண்றேன் அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, நான் I. செலவு பண்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, spend. I spend. நிறைய அப்படின்றதுக்கு a lot. lot அப்படின்னா நிறைய. ஓகேங்களா? I spend a lot. இந்த மாசம் நான் ரொம்ப செலவு பண்ணிட்டேன்ப்பா, ஐயோ ஏன் கேக்குற அப்படின்னு சொல்றோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா I spend a lot. I spend a lot. ஓகேங்களா? இப்போ வந்து புத்தாண்டு வருது, எல்லாருக்குமே நியூ இயர் விஷ் பண்ணணும்னு ஆசையா இருக்கும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்றது இது ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான், இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இது பேசிக் இங்கிலீஷ் தான். மோஸ்ட்லி இந்த வேர்டு எல்லாருக்குமே தெரியும். இதே பர்த்டே வந்துச்சுன்னா, பிறந்த நாளா இருந்துச்சுன்னா ஹாப்பி பர்த்டே, இல்ல கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றதா இருந்தா ஹாப்பி கிறிஸ்துமஸ், இல்ல தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றதா இருந்தா ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 5 சென்டென்ஸ்மே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல வந்து எஸ்ஏ ரைட்டிங், தமிழ் கட்டுரை, ஸ்பீச் பேச்சு போட்டி கட்டுரை, லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் இதுல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். காம்படிஷன், எஸ்ஏ காம்படிஷன், கட்டுரை காம்படிஷன், பேச்சு போட்டி காம்படிஷன்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் இந்த சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சேனலோட நேம் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். யூடியூப்ல ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.